இந்த வீடியோ என்னென்னா, அம்மா லைஃப் ஸ்டைல்ன்ற ஒரு யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு போடக்கூடிய வீடியோ தான். அம்மானா என்ன பண்ணுவோம், டெய்லியும் காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எப்போவுமே வேலை தான். வீட்டு வேலை, பசங்களை கிளப்பணும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், அப்படி இப்படின்ட்டு ஃபுல் டே ஒர்க்கு தான். அதுவும் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ வேலை தலைக்கு மேலே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் என்னோடய டெய்லி ரொட்டீனும் இருக்கும். அதோடு எனக்கு 2 குட்டி பசங்க இருக்கிறதுனால அவங்களையும் கேர் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு நாளையும் கடந்து வர்றதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை தான். நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால விளக்கு போடுற பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு, பசங்களை ஈவினிங் டைமில் மேலே கழுவிட்டு ட்ரெஸ் பண்ணி தலையெல்லாம் நல்லா சீவி விட்டுட்டு, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்னா அவன் பாட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்ருப்பானுங்க. அதுக்கப்புறம் மணி 6 ஆக போகுதுன்றதுனால நம்மளும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 6 மணிக்கு விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய வீட்டில் எப்போவுமே எனக்கு செடிகள்னால் ரொம்ப பிடிக்கும். அது எல்லாத்தையுமே வீட்லேயும் வச்சுருப்பேன், வெளியவும் கொஞ்சம் வளர்த்துட்டு தான் இருக்கேன். ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா பசங்க தூங்கி எழுந்திரிச்சோன்னே அவனுங்க தூங்கினதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு 6 மணிக்கு எல்லாம் வீட்டை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விளக்கு போட்டுட்டு சாம்பிராணி புகைச்சிருவேன். அப்போ தான் இந்த வீட்டில் ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்கும். சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் பெரியவங்க இருந்தாலும் சரி, வீடை எப்போவும் நீட்டாக வச்சுருந்தாக்க அது பார்க்கவும் நல்லாயிருக்கும், நமக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பூ வச்சு தான் என்னோடய உருளிக்கு டெக்கரேட் பண்ணி வைப்பேன் டெய்லியும். விளக்கு கழுவிட்டு அதுக்கப்புறம் டெய்லியும் நம்ம உருளியில் நமக்கு வீட்டில் பூக்கிற பூ, அப்படி இல்லைனாக்க நம்ம கடையில் வாங்குகிற பூ இதெல்லாம் போட்டு வச்சோம்னா அதுவும் ஒரு பாசிட்டிவ் வைப்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். அதே போல் அதை பார்க்கும்பொழுது நமக்குமே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். கிறிஸ்டியன், ஹிந்து இவங்க தான் வந்து விளக்கேற்றணும், இவங்களாம் விளக்கேற்றக்கூடாது அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. வீட்டிலங்கும் பொழுது இந்த விளக்கு எரியும் பொழுது அது பார்க்கவே ஒரு அழகாகவும் ஒரு ப்ளசண்ட்டாகவும் மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லியுமே விளக்கு போட்டுருவேன். அதே போல் வீட்டுக்கு வெளியே கோலம் போடுறது அதுவும் ஒரு நல்ல ஒரு மைண்டு ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். காலையில் எழுந்திரிச்சோன்னே வெளியில் போய் கோலம் போட்டுறணும். இதெல்லாமே நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கக்கூடியதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். விளக்கேற்றிட்டு நம்ம ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய செடி எல்லாத்துக்குமே தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கரெக்டாக வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும் பொழுது வீடு பார்க்க நீட்டாக இருக்கணும். அவங்களுக்கும் வந்தோன்னே ஒரு ஹாப்பி மைண்ட் வரணுமே தவிர ஏன் இப்படி வீடு இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிடக்கூடாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.